ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. 4 மணி பலகாரம் சாயை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை பஜ்ஜி தாங்க செய்ய போகிறேன். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை எடுத்து குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு விட்டுட்டேங்க. அவ்வளோதான். அதில் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா தூள் அப்படியே பலப்பலன்னு வந்துடுங்க. ஒரே விசில் விட்டால் போதும். அப்புறம் ஸ்டீம் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பாயில் பண்ணுறது இருந்தால் 15 நிமிஷம் வச்சு பாயில் பண்ணுங்கள். சூப்பராகிடும். பாருங்கள், இதை நம்ம 4 துண்டாக போட்டுக்கலாம். இது இங்கே ஒரு ஓரம் வச்சிடுறேன். இப்போ கட் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ இதுக்கு வேண்டிய பஜ்ஜிக்கு வேண்டிய மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அரிசி மாவு போட்டால். அதனால் இப்போ மசாலா ஒரு ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, நல்லா கமகமன் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. நான் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவையானது பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. சரிங்களா? பேக்கிங் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. முட்டை பஜ்ஜிக்கு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இனுக்கு பொடிசாக கட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி இருந்தாலும் கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லியில் நான் சேர்க்கலை. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா மனமாக ருசியாக இருக்குங்க. இப்போ இந்த மாவுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றி நல்லா கலந்துப்போம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காகவே வைக்கணுங்க இதை முட்டை பஜ்ஜிக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக்கிடாதீங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இதை கலந்து ஒரு ஓரம் வச்சிடலாம். பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போது இதை மூடி போட்டு ஒரு ஓரம் வச்சிடுறேன். இப்போ முட்டை கட் பண்ணுறத பார்த்துக்கலாங்க. அடுப்பத்தை வச்சிட்டேங்க. கடாயை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் பொரிக்கிறதுக்கு. அது நல்லா சூடாகட்டங்க. அதுக்குள்ளே இந்த முட்டையை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 4 ஆக்கும். எப்படி எல்லா முட்டையும் கட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எண்ணெயும் சூடாகிடுங்க. பார்க்கலாம். பாருங்கள், முட்டை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம மாவில் போட்டு எண்ணெயும் சூடாகிடுத்து. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுதுங்க. எண்ணெயை ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. போட்டுக்கலாங்க. ஒரு 4 போட்டுட்டு திருப்பி போடலாம். கொஞ்சம் மீடியம் தாங்க வச்சுருக்கேன். இப்போ திருப்பி போட்டுறேன். நல்லா எண்ணெய் நல்லா சூடாகணும். மீடியம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் இப்போ எடுக்க போகிற நேரத்தில் நல்லா ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. இல்லைன்னா முட்டை பஜ்ஜிலாம் எண்ணெய் குடிச்சிருங்க. அதனால தான். சரிங்களா? இப்போ எது வெந்துடுத்தோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இது ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துடலாம். பாருங்கள், எது வெந்துடுத்தோ அது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம இதை கையில் முக்கி போட்டோம் முட்டையை. இப்போ ஒரு முள் வச்சு, ஏன்னா ஒருத்தருக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கையில் போடுறதுக்கு, சரிங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி முள் வச்சு எடுத்து போட்டுக்கலாங்க. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஸ்லோ பண்ணிடுறேன் திரும்பி அடுப்பை. அப்பப்போ ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிடுங்க, அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு, ஏன்னா கையில் போடுறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது. இப்படி ஒன்றா போட்டு ஒரு 4 இது மாதிரி போட்டுடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள், முட்டை பஜ்ஜி போடுறதுக்கு. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் கோல்டன் ஃப்ரையாக இருந்தால் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகிடும். ஒரு ஈவினிங் வேலையில் ஒரு சாய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியானதுங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் பக்ரீத் கொண்டாடுறவங்களுக்கெலாம் பக்ரீத் வாழ்த்துக்கள்ங்க. எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி பிரியாணி ஆகும். நல்லா கொண்டாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி பக்ரீத், சரிங்களா? இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. பாருங்கள், 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான முட்டை வச்சு செஞ்சுட்டேங்க. இப்போ நான் சாயை கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக்காக சுவையாக செஞ்சிடலாங்க. 10 மினிட்ஸ் ரெசிபி தாங்க இதெல்லாம். முட்டை வேக வச்சுட்டா குயிக்காகிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.